ॐ कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத் பகவத்கீதை ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் அப்படிங்கிற 9வது அத்தியாயத்தை நாம படித்துக் கொண்டிருக்கோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அர்ஜுனனை சாக்கிட்டு நமக்கு நன்றாக விளங்கும்படியாக அவர் எடுத்து கூறிக்கொண்டு இருந்தார். அதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மொத்த கிரியேஷன் எல்லாமே மாயையை வசப்படுத்திக் கொண்டு மாயையை என் வசத்தில் வைத்துக் கொண்டு மாயையின் வசத்தில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து விஷயங்களையும் பூத கிராமம் இமம் கிருத்ஸ்னம் அனைத்தையும் மீண்டும் மீண்டும் அவை தோன்றும்படியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது லயமாகிறது, மீண்டும் தோன்றுகிறது. இப்படி கல்பத்துக்கு கல்பம் இந்த சிருஷ்டியானது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் வெறும் ஒரு சாட்சியாக மாத்திரம் இருக்கிறேன். எந்த விதமான மாற்றங்களுக்கும் உட்படாத ஒரு சாட்சியாக நான் இங்கு இருக்கிறேன். அத்தியக்ஷ அப்படின்னு சொன்னார். நான் இங்கு நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களுக்கு உட்படாத ஒரு சாட்சியாக அங்கேயேதான் இருக்கிறேன். எங்கேயும் வேற ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு நான் அங்கேருந்து மானிட்டர் பண்ணல. நான் அதுக்குள்ளேயே இருக்கேன். ஆனா எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. இத புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சட்டிலான விஷயம். மாற்றங்களுக்கு உட்படாதது அப்படின்னு சொல்லும் பொழுது விவர்த்த உபாதான காரணமாக தன்னை வைத்துக் கொண்டு சொல்கிறார் பகவான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறார். அந்த காரணம் எந்த விதமான மாற்றத்தையும் அடையறதில்லை. இப்போ இந்த விஷயத்த யார் புரிஞ்சுக்கலையோ அவங்கள பத்தி சொன்னார். இந்த மூடர்கள் இருக்காங்களே, அவங்க என்ன சரியாவே புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் ஏதோ ஒரு உடம்ப எடுத்துக்கொண்டு உடம்பு எடுத்துக்கிறதுனாலே என்ன அர்த்தம்னா அது அழிய போறதுன்னு அர்த்தம். எது உற்பத்தி ஆகுதோ அது அழிஞ்சிடும். அப்ப இந்த உடம்புங்கிறது உற்பத்தியாகி வளர்ந்து அதுக்கு மாற்றங்கள் 6 விதமான மாற்றங்கள் இந்த உடலுக்கு இருக்கு. எல்லா உற்பத்தி ஆனதுக்கும் 6 விதமான மாற்றங்கள் இருக்குன்னு பாக்குறோம். அந்த மாற்றங்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயமாகவே என்னையும் நினைக்கிறாங்க அவங்க. அவஜானந்தி மா மூடாக மானுஷியும் தனும் ஆசிரிதம். நான் ஏதோ மனுஷ உடம்பு எடுத்துட்டு வந்துட்டேங்கிறதுனால நான் என்ன ஒரு சாதாரண மனுஷனாக நினைத்துக் கொண்டு என்னோட விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் உண்மையான என்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு புரியவில்லை. நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது தெரியாததுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னை ஒரு அழியக்கூடிய பொருளாக என்னை நினைக்கிறாங்க இல்லையா? அந்த அழியக்கூடிய பொருள்களிலேயே அவர்களுடைய ஆசைகளும் இருக்கின்றன. அழியக்கூடிய பொருள்களில் ஆசை, அழியக்கூடிய பொருள்களுக்காகவே செய்யப்படும் கர்மங்கள், அழியக்கூடிய பொருள்களுக்காகவே செய்யக்கூடிய பெறக்கூடிய ஞானம், அறிவு, இதெல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டாவது அந்த ஜென்மத்துல அவங்க பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அழியாத பரம்பொருள் நான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி அவங்க கிட்ட இல்லை. ஏன்னா அவங்க தன்னை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டிருக்கிறது அழியக்கூடிய பொருட்களோடு சேர்த்து என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்களோ அந்த வேலைகள் பூரா வியர்த்தமா போறது. ராட்சச இதுவா இருக்காங்க, குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், அசுர குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் எதையாவது அனுபவிக்கணும்னு காமப்பிரதானமாகவோ அல்லது குரோத பிரதானமாகவோ அவர்கள் இருக்கிறார்கள். மதிமயங்கியவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் யார சொன்னார் அப்படின்னு சொன்னா, இறைவனை சரியாக பரம்பொருளை அப்படி சொல்றேன், பரம்பொருளை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத காமிக்கிறார். இதுல ஆஸ்திகன் நாஸ்திகன் எது வேணாலும் போட்டுக்கலாம். குறிப்பா நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, சரியான பரம்பொருளை புரிந்து கொள்ளாதவர்களுடைய நிலை அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கு அப்படின்னு காமிக்கிறார். இது அழியக்கூடிய அவர் சொல்லும் பொழுது நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, எதை அழியக்கூடிய விஷயங்களில் நாம ஆசை வைத்து அதற்கான காரியங்களை செய்து அதற்கான அறிவை பெற்று
அதில் ஈடுபடும் பொழுது நமக்கு சுகம் வருவது போல இருக்கும், ஆனால் துக்கம்தான் வரும். துக்கம்தான் பிரதானமா இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம அறியாமையினால மயங்கி போய் அது சுகத்தை கொடுக்கறதுன்னு நம்ம நினைத்து கொண்டு அதன் பின்னாடி ஓடுவோம். அதைத்தான் அவர் அங்க குறிப்பிடுறார். அப்புறம் அடுத்த அடுத்த செட் ஆஃப் பீப்புளை காமிக்கிறார். என்ன காமிச்சாரு அப்படின்னா, சில பேர் இருக்காங்கப்பா, மகாத்மாக்கள் அவர்கள் தெய்வீம் பிரகிருதி, அவர்களுக்கு தெய்வீகமான குணங்கள் இருக்கு. அவர்கள் என்ன பண்றார்கள்னா, தனக்கு வேறாக என்னை பார்க்கறது இல்ல, தானும் அவர்களும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு அறிவோடு கூட அவர்கள் என்னை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பனா என்ன அர்த்தம்னா, தன்னை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். தன்னை நன்றாக உணர்ந்தவனாலதான் இறைவனை நன்றாக உணர முடியும். ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதாங்கிறது அப்புறம் எப்படி புரியும் இல்லையா? அதனால தன்னை நன்றாக உணர்ந்தவர்கள் என்னையும் நன்றாக உணர்ந்தவர்களாக, அழிவற்றவனாக என்னை உணர்ந்து கொண்டு எனக்கு அவர்கள் வழிபாடுகள் செய்கிறார்கள். வழிபடுறாங்க அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். சாஸ்திரத்துல இச்சை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்னு நாம புரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் நிறைய படிக்கணும், அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தனம் அவர்கள்ட்ட இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்? எப்பவும் நமக்கு என்ன வேணும்னா ஒருத்தனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கணும்? அர்ஜுனன் கேட்டான், சித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ. அவனுக்கு எப்படி இருக்கணும் தெரிஞ்சேன்னா நமக்கு we need a role model. Always we need a role model. ஆனா இப்படி இருப்பாங்கப்பா, அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கோ. குழந்தையில இருந்து நமக்கு அப்படி பழகியாச்சு. இப்படி இரு அப்படின்னு நமக்கு வெறும் ஒரு விஷயமா சொன்னாக்க அது யாராவது ஒருத்தர் இருந்திருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அது புரியுது. அதனால பகவானுக்கு நம்ம சைக்காலஜி நல்லா புரிஞ்சிருக்கு. அதனால என்ன சொல்றாரு அடுத்தது, சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ட திருட விரதாக. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப எப்ப பார்த்தாலும் இந்த சாஸ்திர விஷயங்களை பற்றியே அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பற்றிய பெருமையை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுல நம்ம புரிஞ்சுக்கணும், இறைவனை பற்றிய பெருமையை பாடும் பொழுது இறைவனை பற்றிய உருவப் பெருமையை பாடுறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. உருவத்திற்கு ஆதாரமாக இருக்கும் பரம்பொருளின் பெருமையை உணர்ந்து உருவப் பெருமையை பாடுகிறோம் அப்படின்னு அப்படி இருக்கிறவங்களைத்தான் புகழ முடியும். அதனால இங்க நம்ம அதாவது சாஸ்திரத்துல ரொம்ப ருச்சி இருக்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எப்பொழுதும் இறைவனை பற்றிய சிந்தனை, இறைவனை பற்றிய பேச்சு. பகவான் சொன்னார் இல்லையா, அந்யோன்ய தத் பிரபோதனம். எப்ப பார்த்தாலும் என்னை பத்தியே பேசணும், என்னை பத்திய கதைகளையே பேசணும், மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட என்னோட விஷயமாவே பேசிக்கொண்டிருக்கு. அப்படி இருந்ததுன்னா வீண் வம்பு வராது, அதுதான் விஷயம். இங்கேயும் சொல்றார், சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்தஸ்ட, நன்றாக அவர்கள் முயற்சி செய்து திருடவிரதாக. இதுக்கெல்லாம் நமக்கு சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், நமக்கு 4 வகையான கிருப்பை வேணும். முதல்ல எடுத்த உடனே ஆத்ம கிருப்பை வேணும். நான் முதல்ல முயற்சியை ஒழுங்கா பண்ணணும். நான் என்ன இன்னைக்கு ஒண்ணு பண்ணுவேன், நாளைக்கு பண்ண மாட்டேன், நாளைக்கு பண்ணுவேன், நினைச்சப்ப பண்ணுவேன், நினைக்கலன்னா பண்ண மாட்டேன் அப்படின்னு என்னுடைய ருட்டீனை ப்ராப்பரா பிளான் பண்ணாம வச்சிருந்தேன்னா ஆத்ம கிருப்பா கிடைக்காது. இந்த ஆத்ம கிருப்பா இருக்கு அப்படின்னா, எனக்கு ரொம்ப முயற்சி இருக்கு, நான் ரொம்ப ஆசைப்படுறேன், ஆனா ப்ராப்பர் குரு கிடைக்கல. எனக்கு ஏதோ அந்த குரு கிட்ட ஒரு கனெக்ட் கிடைக்கல. குரு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா எனக்கு ஒரு கனெக்ட் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு அந்த மாதிரி கனெக்டடா ஒரு குரு வேண்டிருக்கு. அப்ப அது கிடைக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் தேவையா இருக்கு. அதுக்கு நமக்கு இறைவனுடைய அனுகிரகம் வேண்டிருக்கு. ஆத்ம கிருப்பா இருக்கணும், குரு கிருப்பா இருக்கணும், அதுக்கப்புறம் ஈஸ்வர கிருப்பா இருக்கணும். ஈஸ்வரன் குருவை கொடுத்துடுறார், அதுக்கப்புறம் சாஸ்திர கிருப்பா இருக்கணும். 4 கிருப்பை வேணும். கிருப்பை அப்படின்னு சொன்னா அனுகிரகம். இந்த 4 அனுகிரகமும் இருந்தது அப்படின்னாதான் இறைவனை பற்றி முழுமையாக, பரம்பொருளை பற்றிய முழுமையான அறிவை நம்மளால் பெற முடியும். தன்னை பற்றிய அறிவு, பரம்பொருளை பற்றிய அறிவு, இது இரண்டும் எப்படி ஒன்று கூடுகிறது அப்படிங்கிற அந்த ஐக்கியத்தை பற்றிய அறிவு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய மைண்ட் ஸ்பேஸ் வேணும் முதல். இதுக்கெல்லாம் தான் இந்த அனுகிரகம் அப்படிங்கிறது. பக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல பக்திங்கிறது பரம்பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விளைவு நமக்கு இருக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரியான பக்தி, வெளியில காமிக்கிற கூடிய அந்த பக்தி எல்லாமே பக்தின்னு இல்லை. பக்திங்கிறது முதல்ல இறைவனை, பரம்பொருளை புரிந்து கொள்வதற்கான செய்யும் முயற்சிகளில் ஒரு நேர்மை இருக்கணும். அந்த நேர்மைனா நான் மத்தவனுக்கு காட்டுறதுக்கு இல்லை, எனக்கு என்னோட ருட்டீன் அது மாதிரி இருக்கணும்.
அந்த 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 ருட்டீன் இருக்கிற போது மட்டும்தான் நான் பக்தியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுறேன்னு அடையாளமா இருக்கு. அந்த பக்தி கொஞ்சமா இருந்தா போருமா அப்படின்னு சொன்னா இல்ல, தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இங்கேயேதான் சொல்றாரு அவர். சத்தத்தம் கீர்த்தயந்தோமா, தொடர்ந்து இருக்கணும். அடுத்த வரியிலேயே போடுறார், நித்திய யுக்தக, அவன் நித்திய யுக்தனாக இருக்கணும். பக்தியா நித்திய, என்னோடு இணைந்து இருக்கணும். இங்க எல்லாத்தையும் நீங்க சொல்லிக்கோங்க சாஸ்திரத்தோடு. சாஸ்திரம் தான் பகவான், பகவான் தான் சாஸ்திரம், வேற ஒண்ணும் கிடையாது, வித்தியாசமே கிடையாது. இறைவன் அருளி இருக்கக்கூடிய அருள் நூல்கள் தான் இறைவன். ஏன்னா அங்கதான் இறைவன் நன்றாக வெளிப்படுகிறார். அதை அந்த நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனோடயே எப்பவும் கனெக்டடா இருக்கணும். பக்தியோடு நித்திய யுக்தக, பக்தியோடு நமஸ்யந்தக, எப்போதும் ஒரு பணிவோடு கூட. அவன் எப்படி இருக்கான், பக்த லட்சணத்தை சொல்றாரு. பக்தன்னா அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் எப்போதும் என்னை பற்றிய புகழ்மொழிகளை பேசிக் கொண்டிருப்பான், முயற்சியாளனாக இருப்பான், திருடவிரதனாக இருப்பான். திருடவிரதங்கிறது என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நான் விட மாட்டேன். இன்னைக்கு எனக்கு ஃபுல் டே பயங்கர வந்து ஹெக்டிக் டே, ஆனாலும் நான் இன்னைக்கு படிக்க வேண்டிய பாராயணத்தை படிக்காம விட மாட்டேன். திருடவிரதன், பண்ணியே தீருவேன் நான். அது என்ன ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ, நான் பண்ற 1008 வேண்டாத வேலைக்கு இந்த 10 நிமிஷங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதெல்லாம் நிறுத்தியாவது நான் இதை பண்ணுவேன். இதுதான் திருட விரதம். அவன் அப்படி இருப்பான், பக்தனானவன் அப்படி இருக்கான். அது மட்டுமல்ல, பக்தியோடு என்னை பணிகிறான், பக்தியோடு எனக்கு என்னுடன் இணைந்து இருக்கிறான், எப்பொழுதும் எனக்கு உபாசனை பண்ணிக்கொண்டே இருக்கு. இந்த உபாசத்தை அப்படின்னா இணைந்து நெருக்கமாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வழிபடுறது அப்படின்னா நெருக்கமாக, மனதளவில் மிக மிக நெருக்கமாக. கடவுள் எங்கேயும் இல்லப்பா, உள்ளேதான் இருக்காரு, எப்பவும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் தான் சொல்லிட்டார், நான் சாட்சியா இருக்கேன் அப்படின்னு, இல்லையா? கடவுள் தான் எனக்கு கோல் அப்படின்னா, அந்த கோல் நான் அடையணும் அப்படின்னு எனக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, அது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த டிவோஷன், இந்த இந்த பக்தியை வந்து எனக்கு கொடுத்துடும். அதுதான் இங்க வந்து ரகசியமே, இந்த ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி அந்த பக்திங்கிறது பலவிதமாக பண்ணுகிறார்கள், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக இந்த விஷயங்களை பண்ற. அடுத்த ஸ்லோகத்துல நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். நம்ம இது லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணும்போது முதல்ல ஆரம்பிக்கிறச்ச எப்படி ஆரம்பிக்கிறோம்? சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரத் தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகி மாபீனவக்ஷோருஹாம். இதுல எப்படி பண்ண ஒன்னொன்னும் வர்ணனை, இப்படி இருக்கா இப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு வர்ணனை, உருவ வர்ணனை. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறச்சே உருவம் இப்படி எழுந்துக்கிறது, இப்படி வருது அப்படிங்கிற ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா உருவத்தை வந்து காமிச்சு காமிச்சு காமிச்சு, அதுக்கப்புறம் அந்த உருவம் என்ன பண்றது, உருவம் இருந்தாலும் உருவம் இல்லைனாலும் என்ன செயல்பாடு. அதுக்கப்புறம் சிருஷ்டிகத்ரி பிரம்ம ரூபா கோத்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா திரோதானகரீஸ்வரி சதா சிவானுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா பானுமண்டல மத்தியஸ்தா பைரவி பகமாலினி உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவலி. அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கறச்சே உலகத்தை வந்து சிருஷ்டி பண்றா, உலகத்தை வந்து லயம் பண்றா. இதெல்லாம் வருது லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம படிக்கிறோம். கடைசியில கொண்டு வச்ச என்ன கொண்டு வந்துடுறான், நடுவுல வந்து உறவெல்லாம் சொல்றான், பத்மநாப சகோதரி அது இதுன்னு எல்லாம் சொல்றோம். சொல்லிட்டு கடைசியில தியான தியாத்ரு தியேய ரூபா தர்மா தர்ம விவர்ஜிதா, ஒண்ணும் கிடையாது. தியான தியாத்ரு தியேய ரூபா தர்மா தர்ம விவர்ஜிதா. லாஸ்டா சிவசக்தியைக்கிய ரூபிணி. இந்த ஒரு ஸ்லோகம், இது மட்டும் இல்ல, லலிதா சஹஸ்ரநாமம் மட்டும் இல்ல, விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலயும் அதேதான். எனக்கு இது மனப்பாடமா இருக்கிறதுனால என்னால கோட் பண்ண முடியாது, அது மனப்பாடமா இல்லாததுனால என்னால கோட் பண்ண முடியாது. ஆனா விஷயம் என்ன, ரெண்டுத்துலயுமே ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிதான். முதல்ல உருவத்தை ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் உருவத்தை கடந்து செயல்பாடுகளை பாடி, அந்த செயல்பாடுகளையும் கடந்து செயலற்ற நிலைக்கு கொண்டு போய் நிறுத்துறது. ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்றது எதுக்குன்னா, எல்லா வகையிலும் அவ்வாறு வந்து நம்ம துதிக்கலாம்ங்கிறதுக்காக. ஏன்னா அதுதான் அடுத்தது பகவானே சொல்ல போறாரு. 15வது ஸ்லோகத்துல நம்ம பார்க்க போறோம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா எப்படி வந்து இந்த வழிபாடுகளை செய்கிறார்கள் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம ஸ்லோகத்தை 15வது ஸ்லோகம் படிக்கலாம். ஞானயஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே
ஏகத்வேன பிருதக்த்வேன பகுதா விஸ்வதோமுகம். அன்யே மற்றும் சிலர். முதல்ல சொன்னது என்ன வந்து கீர்த்தயந்தே, இந்த மாதிரி பாடுறாங்க, என்னோட நித்திய யுக்தனாக இருக்காங்கன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு வேறாக சிலர். அன்யே மற்றும் சிலர் ஞான யஜ்ஞேன இறைவனை பற்றிய ஞான யஜ்ஞத்தால், அரூப அபேத ஞானத்தால், யஜந்தக வழிபடுபவர்களாகவும், ஏகத்வேன ஒன்றாகவும், பிருதக்த்வேன பல வடிவங்களாகவும், பகுதா பலவாறு, விஸ்வதோமுகம் எங்கும் முகம் கொண்டவராகவும், மாஞ்ச அப்பி என்னையே உபாசத்தே உபாசிக்கிறார்கள். மற்றும் சிலர் இறைவனை பற்றிய ஞான யஜ்ஞத்தால் வழிபடுபவர்களாகவும், ஒன்றாகவும் பல வடிவங்களாகவும் பலவாறு எங்கும் முகம் கொண்டவராகவும் என்னையே உபாசிக்கிறார்கள். இப்ப எத்தனை விதமாக இறைவனுடைய பரம்பொருளுடைய உபாசனையானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு பிக்சர் காமிக்கும். இங்க வந்து ஞானத்தினால் வழிபடக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஸ்பெசிபிக்கா ஞான யஜ்ஞேன அப்படின்னே சொல்ற. ஞான யஜ்யம் அப்படின்னா என்ன? யஜ்யம்னாலே ஆப்லேஷன், சாக்ரிஃபைஸ் அப்படின்னு அர்த்தம். யஜ்யம், இந்த இடத்துல யஜ்யம்னா ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கணும், இப்படிதானே? இங்க ஞான யஜ்யம் அப்படிங்கிற நம்முடைய அறியாமையை சாக்ரிஃபைஸ் பண்ணி அறிவை நாம பெறுகிறோம். அதுதான் இங்க வந்து ஞான யஜ்யத்துல முக்கியமான ஒரு விஷயம். ஞான யஜ்யம்னு சொன்னாலே நம்ம இந்த மாதிரி உட்கார்ந்து பொறுமையாக ஒரு கிரந்தத்தை எடுத்துக்கொண்டு குருமுகமாக அதை ஒவ்வொரு ஸ்லோகமாக படிக்கிறது தான் ஞான யஜ்யம் அப்படிங்கிறது. அதனாலதான் நம்ம கிளாஸ் வந்து இது எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஐ மீன் சொற்பொழிவு அப்படின்னு சொல்ல மாட்டோம். சொற்பொழிவுக்கு ஃபார்மேட் வேற, கிளாஸுக்கு ஃபார்மேட் வேற. சொற்பொழிவுக்கான ஒரு டெலிவரி வேற, கிளாஸுக்கான டெலிவரி வேற. அதனால இது கிளாஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இது யஜ்யமாக பண்றதுனால. இத வந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட ரெண்டு சைட்லயும் இருக்கணும். சொல்றவங்களுக்கும் இருக்கணும், கேட்கிறவங்களுக்கும் இருக்கணும். ஏனோ தானோன்னு எப்படியோ உட்காந்து எப்படியோ இது பண்ணி ஏதோ ஒரு நிலைமையில அதை கேட்கறது. ஒரு இவர் சொன்னாராம், ஒரு சுவாமிஜி, நான் வந்து ஆன்லைன் கிளாஸே எடுக்க மாட்டேன். ஏன்னா அதை காஃபி கப்பை கையில வச்சுட்டு அதை சிப் பண்ணிட்டே அவர் வந்து இப்படி ரிலாக்ஸ்டா கிளாஸ் கேட்டுட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு என்ன பண்றாருன்னே தெரியாதுல்ல. நான் எதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கணும்? அவ்வளவு அஸ்ரத்தையாக இருப்பார்கள் அப்படின்னு நிறைய இடங்கள்ல பாக்குறதுனால எனக்கு அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. நேரம் வரதுன்னா வரட்டும், இல்லாட்டா வராட்டா போட்டும், பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்லுவார். நமக்கு வந்து இப்ப ஒன்னும் இது கிடையாது. அதுல வந்து பெரிய ஒரு ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்றது இல்லை, யார் யார் எப்படி இருக்கா என்ன. இதெல்லாம் நம்ம என்ன நம்புறோம் அப்படின்னு சொன்னா, சாஸ்திரம் அவர்களுக்கு வேண்டிய ஒரு அர்ஹதையை கொடுத்துடுறது அப்படின்னு சாஸ்திரத்தின் மேல ஒரு நம்பிக்கையை கொண்டு, நமக்கு மேல குருமார்கள்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் மீது ஒரு ஸ்ரத்தா பக்தியோட நாம இதை பண்றோம். நம்ம சுவாமிஜியே சொல்லியிருக்கு, நான் வந்து ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறேங்கிறதுனால நீங்க கண்டபடி எல்லாம் உட்கார்ந்துட்டு அந்த கிளாஸை கேட்க கூடாது. ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோட நேரம் உங்க வீட்டுக்கு முன்னாடி உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கேங்கிற மாதிரியே நீங்க நினைத்து கொண்டு அந்த ஸ்ரத்தா பக்தியோட கேட்கணும் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஞான யஜ்யம் அப்படிங்கிறது நேரம் வந்து நிறைய பேர் உட்கார்ந்து அந்த அந்த யஜ்யம் பண்றது போக, இப்போ நம்ம ஆன்லைன்ல பண்ணினா கூட இதுவும் ஞான யஜ்யம் தான். ஏன்னா we study the scripture. அதுதான் இங்க விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஞான யஜ்யத்தை இந்த ஞான யஜ்யத்தின் மூலமாக அவர்கள் இந்த இறைவனை பலவிதமாக அறிந்து கொள்கிறார். ஏகத்வேன அப்படிங்கிற, ஏகத்வேன அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒன்றுதான் இருக்கிறது, ஏக்கமாக இருக்கிறது, இரண்டாவது இல்லை அப்படின்னு அந்த ஏக பரம்பொருளை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஏகத்வேன. ஏகத்வேனக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த பரம்பொருள் வேற எங்கேயும் வெளியில இல்ல, என்னுள் தான் இருக்கிறது அப்படின்னு என்னோடு இணைத்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு உபாசனை. இந்த உபாசனைக்கு பேரு அகங்கிரகோ உபாசனை அப்படின்னு பேர். இதுவும் ஏகத்வேன அப்படிங்கிறதுக்கு பொருந்தும். நம்மையே ஏக ரூபமாக நினைத்து இந்த நான் எல்லா இடங்கள்லயும் இருக்கிறது நான் தான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செய்யக்கூடிய உபாசனை. எல்லா இடங்கள்லயும் இருக்கிறது பிரம்மமே அப்படின்னு புரிந்து கொண்டு செய்யக்கூடிய உபாசனை. இது ஏக்கம். அப்புறம் என்ன சொல்ற? பிருத்தக்வேன. பிருத்தக்னா வேறுன்னு அர்த்தம். நான் வேற,
கடவுள் வேறு. நான் அவருடைய தாசன். நான் அவர்கிட்ட போய் எனக்கு என்ன வேணுமோ நான் கேட்பேன். அவர் வந்து எனக்கு கொடுப்பார். நான் அதை வைத்துக் கொண்டு சந்தோஷமா இருப்பேன். அந்த புக்தியா இருந்தாலும் கூட அவர் பார்த்து எனக்கு கொடுத்தாதான் முக்தி. அவர் எப்ப எனக்கு முக்தி கொடுக்கிறாரோ அப்ப நான் அவரிடம் போவேன். இது பிரித்தக், வேறு வேறு அப்படின்னு. இதை வச்சுதான் ஒரு ஒரு ஐடியாலஜி ஃபார்மா இருக்கு. ஒரு ஒரு பிலாசபியும் இதை வச்சுதான் பிரியுது. அப்ப பிரித்தக்வேன அப்படின்னு சொன்னா நான் வேறு கடவுள் வேறு, வேறு வேறு கடவுள்கள் வேற இருக்காங்க எப்படின்னா அந்த துவைத்த பாவத்துல செய்யக்கூடிய பக்தி அவர்களையும் எடுத்துக்கிற பக்தி தான் பண்றாங்க. ஆனா இந்த பாவனையில பக்தி பண்றாங்க. ஒருத்தன் ஏக பாவனையில பண்றான், ஒருத்தன் என்ன பண்றான் பிருத்தக் பாவனையில பண்றான், இன்னொருத்தன் என்ன பண்றான்னா பகுதா விஸ்வதோ முகம், பலவாறாக பல பல பலவாறு அவன் வந்து என்ன பார்க்க. விஸ்வதோ முகம்னா என்ன, இந்த என்டையர் கிரியேஷன்லயும் நான் தான் இருக்கேன். எல்லாத்தையும் மரத்தை பார்த்தாலும் கிருஷ்ணன் தான், செடியை பார்த்தாலும் கிருஷ்ணன் தான், மலையை பார்த்தாலும் கிருஷ்ணன் தான், நதியை பார்த்தாலும் கிருஷ்ணன் தான். நான் பேருக்கு கிருஷ்ணன் சொல்றேன், உடனே கிருஷ்ணன் தான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அது ஏதாவது ஒரு கடவுள் பேர் சொல்லணுமே சொல்றேன், பரம்பொருள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எதை பார்த்தாலும் அது பரம்பொருளே பரம்பொருளே அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த விஸ்வரூபமாக இறைவனை பார்ப்பது அப்படின்னு. அதனாலதான் சுவாமிஜி சொல்லியிருக்காருன்னு நான் 3வது அத்தியாயத்திலேயே சொன்னேன். இந்த சமூகம் தான் இறைவன். சமூகத்துக்கு ஒரு முகம் காட்ட முடியுமா? நீங்க சமூகத்தை ஒரு பிக்சர் போடுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம தலையா போட்டு அதுல வந்து எல்லா ரெப்ரசன்டேஷனுக்கும் ஒண்ணு கொடுத்து எல்லா விதமான ஐடியாலஜிஸ் ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு லிங்கங்கள் அடையாளங்கள் எல்லாம் போட்டு இதுதான் அந்த தலைகள் எல்லாம் தான் சேர்ந்து சமூகம் அப்படித்தானே சொல்லுவோம். இப்படிதான் போட முடியும். சமூகத்தை பிக்சரைஸ் பண்ணனா இப்படிதான் பண்ண முடியும். ஏக்க முகம் கொடுக்க முடியாது. அதனாலதான் சொல்றாரு இந்த சமூகம் தான் இறைவன். எல்லாரும் இறைவன் தான், எல்லாமே இறைவன் தான், இருப்பதெல்லாம் இறைவனே. அதுதான் விஸ்வத்தோ முகம். எல்லாமே விஸ்வமே அப்படியே இறைவனாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு வழிபாடு, ஒரு புரிதலை பொறுத்து அந்த வழிபாடு. இந்த முதல்ல ஏகத்துவம் அப்படின்னு சொல்றோமே, அது வந்து சோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அவனே நான் அப்படி. இந்த சோகம் மெடிடேஷன்னே ஒரு மெடிடேஷன் இருக்கு, ஆர்ட் ஆஃப் லிவிங் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த கிரியால சோகம் தான் வந்து கீவேர்டே. அதை வச்சுதான் அந்த மெடிடேஷனே இருக்கு. ரொம்ப அருமையான மெடிடேஷன், எக்ஸலண்ட் மெடிடேஷன். அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் பண்ணிட்டு எழுந்து வந்தோம்னா. சோ அந்த மாதிரியான ஒரு இது புரியுறது, அது சோகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இந்த சோகம் மெடிடேஷன் அப்படிங்கிறது ஏகத்துவத்துல இருந்தா தான் அது புரியும். பிரித்தக்ல என்னது அது? தாசோகம். நான் அவனுக்கு தாசன், நான் எப்பொழுதுமே அவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவன். ஏன்னா அவன் என்னை விட மிக பெரியவன். நிச்சயமா எல்லாரும் ஒத்துக்கிறோம், இறைவன் அப்படிங்கிறவன் மிக பெரியவன் தான். ஆனா எந்த ஆங்கிள் அப்படிங்கிறத பார்க்கணும். உபாதி ஆங்கிள் எனக்கு மேலான வாலறிவன் சிற்றறிவு ஒத்துக்கிறோம், அவன் வாலறிவன் தான் அப்படின்னு. ஆனா தூய உணர்வின் கோணத்தில் எல்லோரும் ஏக்கம், அதுதான் ஏகத்வேன. இது பிரித்தத்வேனங்கிற போது இது துவைத பாவனையில பண்ணக்கூடிய ஒரு உபாசனை. அடுத்தது விஸ்வத்துவ முகம், எல்லா இடத்துலயும் இருக்கிறது கடவுள் மட்டும்தான். நம்ம இதுல பார்க்கலாம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால்னு மாணிக்க வாசகர் எழுதுவர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இறைவனை கும்பிடுவதற்காக அங்க வந்திருக்காங்களாம். இறைவனை பார்ப்பதற்காக, கும்பிடுவதற்காக. ஒருத்தர் வீணை வாசிச்சுட்டு வராங்க, ஒருத்தர் வந்து வேத மந்திரங்கள் சொல்லி கொண்டு வராங்க, ஒருத்தர் தோத்திரங்கள் சொல்லி கொண்டு வராங்க, ஒருத்தர் வந்து அழகான மலர் மாலைகளை கட்டி எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு சூட்டுவதற்காக வருகிறார்கள். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால். ஒருத்தன் அழுகிறானா, நான் உன்னை எப்படியாவது பார்க்கணும்னு அழுகிறானா. ஒருத்தன் தொழுகிறானா, தொழுகையர். இப்படி எல்லாம் வந்து பலவிதமான இமோஷன்ஸோட இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இந்த துவைத்த பாவத்துலதான் நீங்க இமோஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். எனக்கு அந்நியமா இருக்கிற விஷயத்துலதான் நான் இமோஷனை காட்ட முடியும். எனக்கிட்டே என்னத்த இமோஷனை காட்டுறது, நான் என்ன பார்த்து எழுதுன்னு இருப்பேனா? அங்க இமோஷன்ஸ் கிடையாது, அங்க அறிவு மட்டும்தான். அதனாலதான் ஏக பாவத்துல வெறும் அறிவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், அறிவு தான் அது. துவைத்த பாவத்துல இமோஷன்ஸ் பிளே ரோல். அதனாலதான் அந்த தொழுகையர்லாம் எப்படி வருது அப்படின்னா, இந்த இறைவனை நான் பார்க்க மாட்டேனா, எப்படியாவது என் கண்கள் அதை பார்க்காதா, இந்த கண்கள் படைத்ததற்கான காரணம் என்ன, இறைவனை பார்க்கத்தானே. இப்படி எல்லாம் நினைக்கிறது எப்போ, நான் இறைவன் வேறுன்னு நான் நினைக்கும் போதுதான். எல்லாம் இறைவன் தான்ப்பா,
என் கண்ணு எதை பார்த்தாலும் அது இறைவன் தான். கூவம் நதியை பார்த்தாலும் அதுவும் இறைவன் தான். கங்கா தீர்த்தத்தை பார்த்தாலும் அதுவும் இறைவன் தான். இது ஏகபாவம். இந்த பிருத்தக் பிருத்தக்னு இருக்கும் பொழுது அது துவைத்த பாவத்தை எடுத்துக்கொள்ளுது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சாதனை. அந்த சாதனையில எதுவும் இது வேற அது வேற அப்படி கிடையாது. இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார் அவர், அவ்வளவுதான். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். அகம் கிரதுரகம் யஜ்ஞः ஸ்வதாஹமஹம் ஔஷதம் மந்த்ரோஹமஹமேவாஜ்யம் அகமக்னிரஹம் புதம். அகமே இந்த இடத்துல நீங்க முன்னாடி ஸ்லோகத்துல ஒருத்தர் ஒரு விதமாக உபாசிக்கிறார்கள் அப்படிங்கறத போட்டார் இல்லையா? இங்க ஒரு சப்ளை, ஜஸ்ட் ஒரு நம்மளே சப்ளை பண்ணிக்கிறோம் அகமேவ அப்படின்னு. நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கறத சொல்றார் மறுபடியும் பகவான். கிரத்துஹு கிரத்துஹு அப்படின்னு சொன்னா பலியுடன் கூடிய வேள்வி அப்படின்னு அர்த்தம். வேள்வினா அதுல பலிகள்லாம் இருக்கும். அந்த பலி இருக்கக்கூடிய வேள்வி. யஜ்யம் அப்படிங்கறது பலி இல்லாத வேள்வி. ஸ்வதா ஸ்வதானா பித்ரு கர்மங்கள் செய்யக்கூடிய. ஔஷதம் உயிர்களுக்கான உணவு. மந்திரம் மந்திரம்ங்கிறது தெரியும் உங்களுக்கு. மந்திர சொற்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மந்திரங்கள். ஆஜ்யம் வேள்வி செய்யறதுக்கான மந்திரங்கள். ஆஜ்யம்னா நெய்யினர். அக்னிஹி அக்னி நெருப்பு. குதம் ஹோம கர்மம். நானே பலியுடனான வேள்வி, பலி இல்லாத வேள்வி, பித்ரு கர்மங்கள், உயிர்களுக்கான உணவு, மந்திரம், நெய், அக்னி, ஹோம கர்மமும். எந்த ஸ்லோகம் ஞாபகம் வருது? கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வரணும். பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னம் பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. சேம் ஸ்லோகம். அங்க என்ன சொல்லப்பட்டதோ அதே விஷயம்தான் இங்க பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, இது அத்தனையும் நானாத்தான் இருக்கேன். இப்ப எப்படி காமிக்கிறார் அவர்? தனக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை. இப்ப யாரை குறிச்சு இந்த யஜ்யங்கள் பண்ணுவோம்? இறைவனை குறிச்சு, பரம்பொருளை குறிச்சு யஜ்யங்கள் பண்ணுவோம். இந்த யஜ்யம் பண்ணக்கூடிய இந்த யஜ்ய முறையாகவும் யஜ்யத்தில் உபயோகிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நான் தான் அப்படின்னு சொல்றார். இப்ப கிரதுகு அப்படின்னு சொன்னா இந்த வேள்வியில யூபஸ்தம்பம்னு ஒண்ணு இருக்கும். சயூபக கிரதுகு அப்படின்னு சொல்றது. யூபஸ்தம்பத்தோடு கூடிய வேள்விக்கு கிரதுகு அப்படின்னு பேர். யூபஸ்தம்பம்ங்கிறது என்ன அப்படின்னா, பலி கொடுக்க வேண்டிய மிருகத்தை கட்டக்கூடிய ஒரு ஸ்தம்பம். அந்த ஸ்தம்பத்துல இருக்கிற மிருகம் தான் பலி கொடுக்கப்பட போகிறது. அந்த பலியெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. சில வேள்விகளுக்கு பலி என்பது இருக்கிறது. இதெல்லாம் வேள்வி நடைமுறைகள் எல்லாம் யார் பண்ணினா? வேதத்துல. வேதம் யாரோடது? பரம்பொருள் இறைவனுடையது. இப்ப இறைவன் என்ன பண்ணியிருக்காரோ அதை ஏதோ ஒரு நற்காரியங்களுக்காகத்தான் அதையெல்லாம் செய்திருப்பாருங்கிற ஒரு ஸ்ரத்தா பக்தியோடு கூட இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல எப்படி நீங்க பலி எல்லாம் கொடுப்பீங்க? நான் போறேன் இப்பவே ப்ளூ கிராஸ்க்கு, இந்த கதையெல்லாம் இங்க கிடையாது. அதுக்குதான் ஸ்ரத்த வேணும். முன்னாடியே அதனாலதான் 3வது ஸ்லோகத்திலே சொல்லிட்டாரு, ஸ்ரத்தையோட படி. நான் என்ன சொல்றேனோ அதை ஸ்ரத்தையோட பக்தியோட கேளு. அதுக்கப்புறம் நீ உன்னுடைய டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே. அதுதான் முதல்ல சொல்லிட்டாரு. அதனால அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டுக்கணும், ஸ்ரத்தாயோட கேட்கணும். அதனால இந்த கிரதுகு, ஏன்னா 2 வகையான வேள்விகள் இருக்குங்கிறதுனால அதை மென்ஷன் பண்ற. சயூபமா பண்றதாக இருந்தாலும் அதுவும் நான் தான். பலி எல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் யஜ்யமா பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த யஜ்யம் அப்படிங்கிறதுக்கும் நான் தான் அந்த யஜ்யமாகவும் இருக்கிறேன், பலி இல்லாத வேள்வியாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் என்ன சொல்ற? நான் தான் ஸ்வதாவா இருக்கேன் அப்படிங்கிற. ஸ்வதாவா இருக்கேன் அப்படின்னா, ஸ்வதானா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஸ்வதாங்கிற மந்திரம் தர்ப்பணம் பண்ணும்போது சொல்லக்கூடிய மந்திரமா இருக்கும். பொதுவாக இந்த பித்ரு காரியங்கள்ல பிராமணர்களையோ அல்லது இந்த காக்கா மாதிரி பறவைகளையோ வரிச்சு அவர்களுக்கு அன்னமிடுவது அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் இந்த ஸ்வதா அப்படிங்கிற விஷயம். அந்த ஸ்வதாங்கிற தேவத்தை பித்ருக்களுக்கு நாம் சேர்க்கக்கூடிய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறாள் அப்படிங்கிறது. ஸ்வாஹா ஸ்வதா அப்படின்னு 2 தேவதைகள் இருக்கு. அந்த 2 தேவதைகள் ஒண்ணு தெய்வத்துக்கு கொண்டு சேர்க்க, தேவர்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு தேவதை. டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சு விடுறாங்க, அவ்வளவுதான். ஸ்வதாங்கிற தேவதை
பித்ருக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது. அந்த ஸ்வதாவா யார் இருக்கான்னு நான் தான் இருக்கேன். இப்ப ஏன் அந்த ஸ்வதா சொல்றாரு? முன்னாடி ரெண்டும் வந்து தேவர்களுக்கு செய்யக்கூடியது இல்லையா, யஜ்யம். அப்ப தேவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்லயும் நான் தான் இன்வால்வ் ஆயிருக்கேன். பித்ருக்களுக்கா இருந்தாலும் அதுலயும் நான் தான் இருக்கேன். சரி, இது மனுஷங்களுக்கெல்லாம் சாப்பாடு வேண்டாமா? அந்த சாப்பாடு எப்படி கிடைக்கிறது? ஔஷதம், ஓஷதிகள் அப்படின்னு இருக்கு. ஓஷதிகள்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்து, செடி கொடிகள். இருக்கிறதுலயே பெரிய நோய் எது? இருக்கிறதுலயே பெரிய நோய் பசி நோய் தான். ஒரு நாளைக்கு உணவை ஏழென்றால் ஏழாய், இது ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், இரு நாளைக்கு ஏழென்றால் ஏழாய், ஒரு நாளும் என்னோ வரியாய் இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுன்னு திட்டினா ஔவையார். அந்த மாதிரி இந்த பசி ஒண்ணு வந்துருச்சுன்னா போறோம், 10ம் பறந்து போகும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. மானம் குலம் கல்வி எல்லாம் அவுட்டு. அந்த பசி இருக்கே, அது பெரிய நோய். அந்த நோய்க்கு மருந்து எது? சாப்பாடு, அரிசி. அரிசி முதலிய சாப்பாடு, ஏதோ ஒண்ணு. இல்லைங்க, நான் ரைஸே சாப்பிட மாட்டேன், கோதுமை தான் அப்படின்னு காமெடி பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு சாப்பாடு, எந்த சாப்பாடா இருந்தா அதுதான் ஔஷதி அப்படின்னு. நம்முடைய நோய்களை போக்கக்கூடியது. மருந்தாக இருந்தாலும் சரி, இந்த பசி நோய்க்கான சாப்பாடு கொடுக்கக்கூடிய எந்த விதமான ஒரு தாவரம் அப்படியா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அதெல்லாமா நான் தான் இருக்கேன். உயிர்களுக்கான உணவு எனக்கு மாத்திரம் இல்ல, மாடுக்கு புல்லாவும் அவர் தான் இருக்காரு. எல்லா விஷயங்கள்லயும் எல்லாமே அவர் தான் காமிக்கிறதுக்காக. இப்ப இந்த விஸ்வரூபத்தை அவர் வந்து பில்டப் பண்ணிட்டே வராரு. ஏன் தெரியுமா? அடுத்த அத்தியாயத்துல அவர் தன்னுடைய மகிமைகள் எங்கெல்லாம் இருக்குன்னு காட்ட போறாரு. அதுக்கு அடுத்த அத்தியாயத்துல அப்படியே பிரிச்சு தன்னையே காட்ட போறாரு விஸ்வரூபமா. சோ இதுக்கெல்லாம் அவர் ஃபவுண்டேஷன் போட்டுட்டே வர்றாரு. இங்கேருந்தே அவர், நான் இப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன். அடுத்த 3 ஸ்லோகமும் நம்ம அதைத்தான் பாக்குறோம். சரி, இப்ப இந்த இடத்துல சினாரியோ என்ன? ஒரு யஜ்யம் பண்றோம். அந்த யஜ்யத்தை வச்சு சொல்றார். ஒரு உதாரணம் எதை வச்சுட்டு இருக்காங்கன்னா, யஜ்யத்தை வச்சு அந்த யஜ்ய விஷயங்களா பார்த்து சொல்லிட்டு இருக்க. யஜ்யத்துல முக்கியம் என்ன? நம்ம இப்படியே வச்சுட்டு இப்படி நெய்யை இப்படி ஊத்திட்டே இருந்தா போருமா? மந்திரம் சொல்ல வேண்டாமா? மந்திரம் வேணும். அதனால மந்திரமா நான் தான் இருக்கேன். சரி, மந்திரத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா அது பூஜையா போயிடும். அதனால அதுக்கு விட வேண்டிய ஆஜ்யம்னா நெய். அந்த நெய்ய நானா இருக்கேன். அந்த நெய்யை எதுல கொண்டு விடுவரி? அதை நெய்யை கூட்டு எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பதற்கு ஒருத்தர் வேணும்ல, அதுதான் அக்னி பகவான். அந்த அக்னியாக நானாதான் இருக்கேன். இந்த ஹோமம் பண்ணக்கூடிய கர்மா இருக்குல்ல, அந்த கர்மா பூரா நான் தான். ஹுதம், அந்த ஹோமம் பண்ணக்கூடிய கர்மா பூரா நானாதான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எதெல்லாம் செய்யறேனோ, நான் இப்ப இண்டிவிஜுவலா இப்ப நான் அப்படின்னு இருந்தேன்னா, நான் எதெல்லாம் செய்யறேனோ அதுல இருக்கக்கூடிய எல்லா காம்பனண்ட்டுமே அவராதான் இருக்கார். நம்ம இப்ப போட்டுக்கலாம், நான் இப்ப படிக்கிற புஸ்தகமா நான் தான் இருக்கேன், அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகமா நான் தான் இருக்கேன், என் சொல்லக்கூடிய வாக்கா நான் தான் இருக்கேன், கேட்கக்கூடிய கேள்வி ஞானமா நான் தான் இருக்கேன்னு எல்லாமே அவர் தான் அப்படின்னு நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பகவான வந்து உத்தம அதிகாரிக்கு ஒரு விதமா சொல்றது, மத்தியம அதிகாரிக்கு ஒரு விதமா சொல்றது, மந்த அதிகாரிக்கு வேற விதமா சொல்றது. இந்த மந்த அதிகாரி இருக்காரு, அவருக்கு ஈஸ்வரனை நிமித்த காரணம் அப்படின்னுதான் சொல்லணும். ஏன்னா புரியாது. இந்த உலகத்தை படைச்சவன் பாவன், அதனால படைத்தவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல, அதனால அவனுக்கு மரியாதை கொடு அப்படின்னு நாம இறைவனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். மந்தமா இருக்கக்கூடிய புத்திக்கு இன்னும் புரியல, ஒண்ணும் நிறைய விஷயங்கள் உள்ள போகல, அனுபவங்கள் இல்ல, பக்குவம் இல்ல, மனசு இன்னும் பண்படல அப்படின்னு இருக்கக்கூடியவனுக்கு, அந்த மந்த அதிகாரிக்கு இறைவனுக்கு ஒரு அச்சாமூர்த்தி இருக்குது பார். இந்த உருவம் எவ்வளவு அழகா அந்த வேலையும் அந்த மயிலையும் அந்த சேவல் கொடியையும் அந்த அந்த இதையும் அந்த சிரிப்பையும் அந்த நெத்தியில இருக்கிற விபூதி அப்படி பார் அப்படின்னு சொன்னா, அந்த மந்த அதிகாரி என்ன பண்ணுவான்னா, கண்ட குப்பையும் பாக்குறத விட்டுட்டு அந்த முருகனையே பார்த்து கொண்டிருப்பான் இல்லையா. அதனால அவனுக்கு இந்த டைவர்ஷன் வேணுங்கிறதுனால சொல்லக்கூடியதுதான் அந்த நிமித்த காரணமாக இருக்கக்கூடிய இறைவன். அந்த நிமித்த காரணத்தை எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா, ஒரு உருவத்துல ரெப்ரசென்ட் பண்ணி சொல்றோம். கொஞ்சம் மத்தியமா இருக்கான். அவனை எப்படி நம்ம டீல் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்பனா நான் இல்ல, இந்த சாஸ்திரம் எப்படி டீல் பண்றது அப்படின்னு சொன்னா, இந்த உலகமாக இறைவன் இருக்கிறான், ஜெகத்தாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, பரிணாமி உபாதான காரணம் இறைவன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் மறந்துடாதீங்க. திருப்பி ஏதாவது ஒரு வியாஜத்துல மறுபடியும் சொல்லி கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னா, நீங்க ஏதாவது ஞாபகம் வச்சு கொண்டிருக்கணுங்கிறதுக்காக தான். இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். மாற்றங்களோடு இருக்கக்கூடிய இந்த உலகம் முழுவதும் அவன்தான் அப்படின்னு சொல்லும் போது, இந்த மத்தியம அதிகாரி கொஞ்சம் மந்தத்துல இருந்து மேல வந்தாச்சு.
அங்க இந்த உலகத்தை பார்க்கிற போது எல்லாமே இறைவன் 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 அந்த மாற்றங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் வருது. அதுக்கு மேல அவன் எலிவேட் ஆறான் இல்லையா, உத்தம அதிகாரி. அந்த உத்தம அதிகாரிக்குத்தான் விவர்த்த உபாதான காரணம் பிரம்ம அப்படிங்கறத சொன்னா பச்சன் புரியும். அந்த விவர்த்த உபாதான காரணம் பிரம்மங்கிறது எங்க இருக்கு, ஒங்கியும் இல்ல, நீதான் அது அப்படின்னு. ஆத்மாதான் பிரம்மம். அப்ப நாம மந்தத்திலேருந்து மத்தியமம் மத்தியமத்திலேருந்து உத்தமத்துக்கு வரணும். அதுதான் எல்லாருடைய ஜேர்னி. அதான் ஒருத்தர் நம்ம நான் எதுல இருக்கேன் நீ எதுல இருக்கேன் அந்த மீட்டர் ரீடிங் ரேட்டோ மீட்டர் மாதிரி போட்டு காமிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கான முயற்சிகள் செய்ய வேண்டாம். எல்லாரையுமே உத்தம அதிகாரி ஆக்குறது தான் சாஸ்திரத்தினுடைய குறிக்கோள். அதைத்தான் அது செவ்மையாக செய்து கொண்டிருக்கிறது. நம்ம கடைசியில நஷ்டோ மோகம் ஸ்மிருதி லப்தான்னு அவன் சொல்லும் போது நாமளும் சொல்லணும். அதுக்காக தானே இத்தனை பாடு. 18வது அத்தியாயத்துக்கு வரும்போது நமக்கும் எல்லாமே புரிஞ்சிடும். அதனால அந்த மனசு தளர விடாம நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி தான் பண்ணணும். ஏன்னா விதவிதமா சொல்லப்பட்டிருக்குங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒவ்வொரு விதமா ஏன் இத எக்ஸ்பிரஸ் பண்றார் பகவான் அப்படின்னா, நானே தான் அனைத்தும் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இல்லையா. இந்த நானே தான் அனைத்தும் அதுதான் நீ அவர் அப்படி கொண்டு முடிக்கிறச்சே நமக்கு இந்த நானே தான் அனைத்துங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பக்குவம் நமக்கு தேவைப்படுறது. அதை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யஜ்யத்தை வச்சு சொல்லிட்டார். அடுத்தது சொல்றார், பிதாஹமஸ்ய ஜகதஹ மாதா தாதா பிதாமஹः வேத்யம் பவித்ரமோங்காரः ருக்ஸாமயஜுரேவ ச. நான் என்னவா இருக்கேன், அகம் அஸ்ய நான் இந்த ஜகதஹ ஜகத்திற்கு பிதா தந்தை, மாதா தாய், தாதா தாங்குபவன், பிதாமக பாட்டன், வேத்யம் அறியப்பட வேண்டியவன், பவித்ரம் புனிதமாக்குபவன், ஓங்காரக ஓங்காரமும், ருக்வேதமும், சாமவேதமும், யஜுகு ஏவ யஜுர்வேதமும் ச அதர்வண வேதமும் நானே. அந்த சான் போட்டதுனால 4வதா இருக்கக்கூடிய அதர்வண வேதத்தையும் சேர்த்து. நானே இந்த ஜகத்திற்கு தந்தை தாய் தாங்குபவன் பாட்டன் அறியப்பட வேண்டியவன் புனிதமாக்குபவன், ஓங்காரம் ரிக்வேதம் சாமவேதம் யஜுர்வேதம் அதர்வண வேதமும் ஆகும். இப்ப என்ன சொல்றாரு, இப்போ அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போறார். முதல்ல ஒரு யஜ்ஞத்தை பத்தி ஒரு இது கொடுத்தார், ஒரு பிக்சர் கொடுத்தார். அப்ப நம்ம அதுல புரிஞ்சுக்கணும், உன் செயல்பாடுகள் அனைத்திலும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நான் யஜ்ஞம் பண்ணினேன்னா அந்த விஷயம் இல்ல. நான் திருப்பி உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப நம்ம ஒரு வேலை பண்றோம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் பூரா. அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும், சமைக்கிறச்சே சமையல் கரண்டியா அவர் தான் இருக்கார், சமையலுக்கான பொருட்களா அவர் தான் இருக்கார், கொதிக்கிற அக்னியை கொதிக்கிறதுக்கு வைக்கிறது அது அவர் தான் இருக்கார், சாப்பிடுறவர் அவர் தான், சமைக்கிறவர் அவர் தான். இப்படி அவரை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். இப்ப இவர் என்ன சொல்றார், நான் தான் இந்த ஜெகத்திற்கு தந்தையாக. தந்தைங்கிறவருக்கு என்ன ரோல், ஒரு ஃபேமிலியில தந்தைக்கு என்ன ரோல், எல்லாவற்றையும் பார்த்து கவனித்து அவரவர்களுக்கு வேண்டியதை அளித்து காப்பவர் யாருன்னா தந்தை தான். அப்ப இங்க நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கே. எனக்கு ஒரு தேவை இருக்கு, உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, இன்னொருத்தருக்கு ஒரு தேவை இருக்கு. சண்டை போடுறவனுக்கு குண்டு பண்றதுக்கு தேவை இருக்கு, நல்லவனுக்கு அமைதியா இருக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் தேவையா இருக்கு. இப்படி எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்து அதற்கான பொருட்களை இங்கு கிடைக்கும்படி செய்வது யாருன்னா அந்த இறைவன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கொண்டு போய் ஒத்த தட்டியா கொடுத்துட்டு இருப்பாரா, அப்படி இல்லை. அவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதன் மூலமாகத்தான் நாம எல்லாத்தையும் பண்றோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த இடத்துல இது இருக்கு, தாது பொருட்கள் இருக்கு, நான் இங்க மைனிங் பண்றேன், தாது பொருட்கள் இவங்க கொண்டு வந்து போட்டாங்களா, கிடையாது. அது ஏற்கனவே இருக்கு. அங்க இருக்கிற விஷயத்த எடுத்து இதுதான் தாது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க, மினரல் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளவுதான். பட் ஆனா அது புதுசா வரல, அது ஏற்கனவே இருக்கு. யார் பண்ணா, யார் கொடுத்தா, அதுதான் இறைவனுடைய செயல். புரியுது இல்லையா? அந்த அந்த அளிப்பவர் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது, எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா அதுதான் அவருடைய வேலை. அதனால அவர் தந்தை அப்படின்னு சொல்லிக்கிறார். தந்தையா இருந்தா போதுமா, தாய் மாதா மாத்தி இட்டி மாத்தான்னு சொல்லி அளக்குறா. மாதா என்ன பண்றாளோ குழந்தையோட வளர்ச்சியை அளந்து பாக்குறாளோ. இன்னைக்கு இவ்வளவு இருக்கு, இன்னைக்கு இத்தனை குண்டா இருக்கு, இன்னைக்கு இத்தனை வசரம் இருக்கு, இப்படின்னு அளந்து பாக்குறான். தந்தை ஒரு
குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறாரோ, பொருட்களை எல்லாம் சம்பாதித்து கொண்டு வந்து கொடுத்து, தாய் வந்து வேண்டிய நரிஷ்மெண்ட் எல்லாம் நன்றாக பண்ணி கொடுத்து அந்த அந்த குடும்பத்தை அவள் பாதுகாத்து. அப்ப அவளுடைய ரோலையும் நான் தான் பண்றேன். இங்க இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்குமான அனைத்தையும் போஷணைகளை எல்லாம் நான் தான் கொடுக்கிறேன். அதனால நான் யார் அப்படின்னா நான் தாயாக இருக்கிறேன். ஒரு தாயோட ரோல் என்னவோ அதை நான் அப்ளை பண்றேன் அப்படிங்கிற. அடுத்தது என்ன சொல்ற, தாத்தா முன்னாடியே பார்த்தோம், தாரயத்தே அப்படின்னு 7வது அத்தியாயத்துல தாரயத்தாம். ஏன் தாரயத்தினா என்ன அர்த்தம்? அது நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நம்ம முன்னாடியே பார்த்தோம் அதற்கு என்ன அர்த்தம்னா சகலமுமாக இருப்பதால் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு இருக்கிறார், எல்லாவற்றிலும் நிறைந்து இருப்பதால் இறைவன், எல்லாம் பார்த்திருக்கோம். அந்த தாத்தா அப்படின்னா இந்த ஜெகத்தை தாங்கிக் கொண்டிரு, எதன் மீது இந்த ஜெகத் இயங்கிக் கொண்டிருக்கிறது, எதுக்கு மேல அந்த மூவி தெரியறது? ஸ்கிரீன் இருந்தா தானே மூவி தெரியும். ஸ்கிரீன் மூவி உதாரணத்தை மறந்துடாதீங்க. அப்ப அந்த ஸ்கிரீனா நான் தான் இருக்கேன், ஸ்கிரீன் தான் தாங்குறது அந்த மூவியை. அந்த மாதிரி இவர் தான் இந்த பரம்பொருள் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறார். தன்னை சொல்றார், நான் எப்படி இருக்கேன், என்னுடைய உண்மையான ஒரு இது என்ன, நான் பாக்குறதுக்கு வந்து புல்லாங்குழல் எல்லாம் வைத்துக் கொண்டு பீதாம்பரத்தோட நல்ல ஜாலியா ஒரு இதுவா ஹாப்பியா இருக்கிற ஒரு கிருஷ்ணன் அப்படின்னு நீ வெளியில பாக்குறப்பா, நான் உண்மையிலேயே எப்படி இருக்கேன்னா இந்த மாதிரிதான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறார். மறந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக நான் திருப்பியும் சொல்றேன். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் என்ன சொல்ற, பிதாமக, நான் பாட்டனாக இருக்கிறேன். நீ என்னெல்லாம் உனக்கு ஒரு உறவு அப்படிங்கிறத நீ வந்து ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அந்த உறவுக்கெல்லாம் உறவுகளுக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஜெகத் அப்படின்னு சொன்னா ஜெகத்துல உறவுகளும் அடக்கம் அப்படின்னு. அதனால என்ன வகையான உறவுகள்லாம், மாதா மகரா இருக்க மாட்டாரா அப்படின்னு, எல்லா மகராவும் இருப்பார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்னொன்னு சொல்றார், பாட்டனாக இருக்கிறேன். அடுத்தது வேத்தியம், அறியப்பட வேண்டியவன். இங்கதான் விஷயமே இருக்கு. நீ அந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கா இல்லையா, அதெல்லாம் அறியப்பட வேண்டியது இல்லப்பா, என்ன அறியணும், அதுதான் அறியப்பட வேண்டியது. எதை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாக ஆகுமோ அதைத்தான் நாம் அறியணும். அதுதான் நமக்கு உண்மையிலேயே விடுதலையை கொடுக்கும். அதைத்தான் நாம என்ன படிச்சோம், எங்க படிச்சோம் இந்த விஷயத்த அப்படின்னா, முதல் ஸ்லோகத்துல படிச்சோம், ராஜ வித்யா. ஏன் இது ராஜ வித்யா? ஏன்னா இதுதான் அறிய வேண்டியது, வேற எதுவும் அறிய வேண்டியதே கிடையாது. மத்ததெல்லாம் அறியலைனாலும் பரவாயில்ல, அறிய வேண்டியதே கிடையாது. நான் கஷ்டப்பட்டு வந்து இது பண்ணினேன், நான் டிகிரி படிச்சேன், அப்புறம் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணி அறிய வேண்டியதே இல்லைன்றீங்களே, என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, அதை அறிந்தாலும் நமக்கு பூரணமாக இன்பமானது உணரப்படுவது இல்லை, துக்கம்தான் அதிகமா உணரப்படுறது. அதனால பூரணமான இன்பத்தை உணர்வது எதனால அப்படின்னு சொன்னா என் ஸ்வரூபத்தை அறிவதனால. அந்த ஸ்வரூப ஞானம் அப்படிங்கறதான் இங்க சொல்ற வேத்தியம். நான் என்னை வந்து முழுமையாக அறியணும், என்னுடைய ஸ்வரூபத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும், அத நான் தான் அறியப்பட வேண்டியவனாக இருக்கிறேன் அப்படின்னு. அடுத்தது பவித்ரம். பவித்ரம்னா முன்னாடியே இதுக்கு அர்த்தம் பார்த்திருக்கோம். என்ன அர்த்தம் பார்த்தோம்? புனிதமாக்குவது. பவித்ரம் அப்படின்னா எதெல்லாம் புனிதமாக்குவதில் எல்லாம் மிக புனிதமாக்குவது எது அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த ஞானம், இந்த அறிவு. இந்த அறிவு ஸ்வரூபமாக இறைவனே இருக்கிறார், இறைவன் தான் புனிதமாக்குபவனாக இருக்கிறார் அப்படின்னு அந்த தன்னை வந்து அவர் சொல்றார். எந்த விதமான ஒரு பாபம் இருந்தாலும் அது இந்த ஞானமானது அதை நீக்குகிறது அப்படின்னு நம்ம 4வது அத்தியாயத்துல பார்த்தோம். ஞானாக்னி தத்த கர்மாணி இல்லையா, அதான் சர்வம் ஞான பிளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யசி அப்படின்னு பார்த்தோம். அதனால இந்த ஞானம் தான் எல்லா விதமான பாப்பங்களையும் போக்குகிறது. அப்படிங்கிறதுனால புனிதமாக்குபவன் நான் தான் ஞானஸ்வரூபனா இருக்கேன். அதனால நான் அப்படி என்ன தன்னை சொல்லிக்கிறேன். ஓங்காரமாக இருக்கிறேன். ஓங்காரம் தான் ஆதாரமான ஒரு மந்திரமா இருக்கு. எல்லா மந்திரங்களுக்கும் ஆதாரமாக ஓங்காரமாக இருக்கு. ஊமா அப்படித்தான் நான் இருக்கிறேன். இந்த ஓங்காரத்தை பற்றிய விளக்கம் பல உபநிஷதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பெரிய டாபிக். நம்ம இப்ப புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா, உயிர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த ஓங்காரம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஓங்காரமாக நான், மந்திரங்கள்ல எல்லாம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது ஓங்காரம் தான் அப்படிங்கிறதுனால இந்த ஓங்காரமாக நான் இருக்கிறேன். அப்புறம் அடுத்தது சொல்ற, ஓங்காரம் எங்க வெளிப்படுறது அப்படின்னா இந்த வேதங்களின் மூலமாக. வேதங்கள் எது? ரிக்சாம, யஜுர், அதர்வன், இந்த 4 வேதங்களாக நான் தான் இருக்கிறேன். இப்ப எதனா விட்டுட்டா அப்படின்னா ஒன்னும் விட்டுருக்காது. ஆனா அடுத்தது சுவாமி சொல்ல போறார், மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூட விட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கிறார். அவர் தான் வந்து எப்படி இருக்கார் அப்படிங்கறதுல இன்னும் கொஞ்சம் கூட அவருக்கு சொல்றதுக்கு இருக்கு.
நம்ம இந்த ஸ்லோகத்தை படிச்சிடலாம். கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணா சுஹிருத் பிரபவ பிரலய ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். நானே கதிஹி. கதிஹி அப்படின்னு சொன்னா அடையப்பட வேண்டியது, அடையக்கூடிய இடமாக நானே இருக்கிறேன். டெஸ்டினேஷன். பர்த்தா, பர்த்தானா தாங்குபவன். பிரபுகு, பிரபுகுனா தலைவன். சாட்சி, சாட்சியாக. நிவாசக, இருப்பிடமாக. சரணம், புகலிடமாக. சுஹ்ருத்து, நண்பனாக. பிரபவக, தோற்றம். பிரளயம், ஒடுக்கம். ஸ்தானம், இருப்பிடம். நிதானம், அதுவும் இருப்பிடம் தான். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு, அவ்வளவுதானே தவிர்த்து சட்டில் டிஃபரன்சஸ் இருக்கு. அதை நம்ம என்னங்கிறத விளக்கம் பார்க்கச்சே பார்க்கலாம். ஸ்தானம்ங்கிறது ஒரு 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 விதமான ஒரு அர்த்தத்துல சொல்றது, நிதானம்ங்கிறது ஒரு விதமான அர்த்தத்துல சொல்றது. எல்லாத்துக்கும் நம்ம காமனா இருப்பிடம்னு போட்டுக்கணும். ஆனா நம்ம அர்த்தம் பார்க்கறச்சு அதை டீட்டெயில்டா பார்க்கணும். இருப்பிடம், அவ்யயம், அழியாத. பீஜம், வித்து. என்ன சொல்ற? எல்லாமே எல்லாம் என்கிட்டதான் இருக்குங்கிறத விதவிதமான வார்த்தைகளை சொல்ற. நானே தான் எல்லாம்னு சொன்னார், அப்புறம் எல்லாம் என்கிட்டதான் இருக்குங்கிற. இங்க பாருங்க, அங்க முன்னாடி சொன்னதுதான் இங்கேயும் சொல்றார். அத வேற வேற வார்த்தைகள்ல நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற. நானே தான் எல்லாரும் சொல்லும் பொழுது நீ எப்படின்னு புரிஞ்சுக்கணும். எல்லாம் என்கிட்டதான் இருக்குங்கிறச்ச நான் அது எல்லாத்தையும், அதுக்கு எல்லாத்துக்கும் இருப்பிடமாக நான் இருக்கிறேங்கிறத சொல்றது மூலமா இதை சொல்றேன். மத்ஸ்தானி பூதானி அப்படின்னு எல்லாம் சொன்னார் இல்லையா? இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப ஒரு எக்ஸாம்பிளோட புரிய வைக்கிறார், அவ்வளவுதான். நானே அடைய வேண்டிய இடமாக இருக்கிறேன், தாங்குபவனாக இருக்கிறேன், எல்லாத்தையும் இருக்கிறேன் சப்ளை பண்ணிக்கலாம். தலைவனாக இருக்கிறேன், சாட்சியாக இருக்கிறேன், இருப்பிடமாக இருக்கிறேன், புகலிடமாக இருக்கிறேன், நண்பனாக இருக்கிறேன், தோற்றமாக இருக்கிறேன், லயமாக, ஒடுக்கமாக இருக்கிறேன், நானே அழியாத வித்தாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த அனைத்து விஷயங்களும் நான் தான் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். நாம இதனுடைய விளக்கங்களை அடுத்த சத்சங்கத்துல படிக்கிறோம். இன்னைக்கு இந்த அளவுல இந்த சத்சங்கத்தை நான் நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.